இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். சார் இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. தாவேகா கட்சியும் சரி விஜயும் சரி தேர்தல் பிரச்சாரம் அப்புறம் தேர்தல் வேலைகளை ஒட்டி அவங்களும் தீவிரமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா விஜய் அவர்கள் 2 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அது போக வேட்பாளர்களையும் அறிவிச்சாச்சு. இன்னைக்கு அவர் பிரச்சாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பெரம்பூர்ல. திமுக ரொம்ப காட்டமா அவர் விமர்சிக்கிறாரு. தீய சக்தி திமுக அப்படின்றாரு. 4 முனை போட்டிலாம் இல்ல, 2 முனை போட்டி தான், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? 2 தொகுதியில போட்டி போடுறாரு. எல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி. அந்த காலத்துல ஜெயலலிதா 2 தொகுதியில போட்டி போட்டாங்க. இதெல்லாம் பயத்தின் வெளிப்பாடு, அச்சத்தின் வெளிப்பாடு. 2 தொகுதியில ஜெயிச்சா ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு தொகுதியில தேர்தல் அடி திணிக்கிறேன். 2 தொகுதியில போட்டி போடுறதே முதல்ல எலெக்ஷன் கமிஷன் பேன் பண்ணணும். அது அப்போ வரும்போதே பயத்துல தான் நீங்க வரீங்க. எதுக்கு வரீங்க? 2 தொகுதியில ஒரு தொகுதியில நீங்க ரிசைன் பண்ணி ஆகணும்ல. இப்ப 2 தொகுதியில எந்த தொகுதியை ரிசைன் பண்ணணும்னு கேட்ட என்ன பதில் சொல்லு? ஆரம்பமே முதல் கோணலே முற்றும் கோணலா இருக்கு. சோ ஒரு விதமான அச்சம் சூழ்ந்து இருக்குது. அவரு இந்த மக்கள் மேல நம்பிக்கை இல்ல, மக்கள் மேல நம்பிக்கையில ஒரு அச்சம் சூழ்ந்து இருக்கு. தோல்வியை பத்தின பயம் உங்களுக்கு இருக்குது. தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் சகஜம். தேர்தல்ல மக்கள் தீர்ப்பதோ அதை நம்ம ஏத்துக்கணும். தோக்கிறோமா ஜெயிக்கிறோமான்றது முக்கியம் கிடையாது. போராடணுமா இல்லையான்றதான் முக்கியம். whether we fought for our principles in life or not. தனி மனித வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும் எந்த லட்சியத்துக்காக தனி மனிதனுக்கு ஒரு எய்ம் இருக்கு, அம்பிஷன்ஸ் இருக்குன்னா அந்த ஆம்பிஷன்ஸ்க்காக அவன் ஃபைட் பண்ணானா இல்லையான்றதான் முக்கியம். ஜெயிச்சானா இல்லையான்றது கிடையாது. அது காலம் சம்பந்தப்பட்டது, வரலாறு சம்பந்தப்பட்டது. ஆகவே 2 தொகுதின்றதே அசூயா இருக்குது. இட்ஸ் ஆக்வர்ட். என்ன அவ்வளவு பயம்? எதுக்கு இவ்வளவு பயம் உங்களுக்கு நான் கேட்கிறேன். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 2 வருஷத்துல எலெக்ஷன் ஜெயிக்க ஆட்சி பண்ணணும் வரீங்க. எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்றீங்க. 50 வருஷத்துக்கு மேல அனுபவம் உள்ள ஒரு தலைவரோட உங்களை நீங்க ஒப்பிட்டுக்கிறீங்க. அது எப்படி ஒப்பிடுறீங்கன்னு தெரியல. 1000 விமர்சனம் ஸ்டாலின் மேல இருந்தாலும் இஸ் ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் அண்ட் டாலஸ்ட் லீடர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. எமர்ஜென்சில அடி வாங்கி உதவாங்கி இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா இருக்க ஒரு ஆள். அவர் மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். பட் இஸ் ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ். அவரோட நீங்க உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்க. அவர் என்ன 2 தொகுதியில நிக்கிறாரு? அவர் 2 தொகுதியில நின்னா கூட நீங்க நிக்க கூடாது. சோ அங்கேயே அடி வாங்குது. அப்புறம் கேண்டிடேட்ஸ் இப்போ வர தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் எல்லாம் கேண்டிடேட் சீட் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்ஸ்டுவன்சியில் ஐ திங்க் இட் வாஸ் இன் பேராபுரணி, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். கேண்டிடேட் சொல்றாங்க தட் இஸ் 10 days முன்னால he was on bail in a ganja case and he is supposed to be a BJP functionary. அப்போ ஆளை எட்டு நிரப்பணும்னு நீங்க ரொப்பணும்னு போட்டிருக்கீங்க. நீங்க இன்னைக்கு தான் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப இன்னைக்கு மணி 3:30 மணிக்கு நம்ம பேசணும். நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாரு. வேடிக்கை என்னதான் இருக்குது. நாமினேஷன்ல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நைட் அப்லோட் ஆயிடும் ஆன்லைன்ல. கண்குத்தி பாம்பா திமுக பார்த்துட்டு இருக்குது. எவ்வளவு சொத்து மதிப்பு காட்ட போறாரு, அதுல ஃபிளாஸ் ஏதாவது இருக்குதா? ஏன்னா அவர் he has to disclose not only his properties but also his properties, the properties of his wife and children. They are major. Children are major actually. I think son is a major. Daughter I think is subject to correction. Maybe she may be a juvenile. But kandipa wife, at least wife oda properties and her debts, kadangal எல்லாத்தையும் அவர் சொல்லி ஆகணும். And given his problems in his personal life, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கும் என்னன்னு தெரியல. ஓகே, தட் அபார்ட் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ், அவரோட அதர் இன்ஃபர்மேஷன்லாம் எந்த அளவுக்கு அப் டு த மார்க்கா இருக்க போகுது. பிகாஸ் என்ன தகவல் வருதுன்னா டிஎம்கே they are closely watching it. தவறான தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா நாம அடுத்த வாரம் ஸ்க்ரூட்டினி அப்போ they will raise objections. ஒன்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ்ல வேலிடிட்டி இருந்ததுன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி. டிசிஷன் அவருக்கு எதிராக போச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கூட போக முடியாது. ஏன்னா எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன போது நோ கோர்ட்ஸ் கேன் இன்டர்ஃபியர். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு பை வே ஆஃப் எலெக்ஷன் பெட்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ டு ஹை கோர்ட், தென் சுப்ரீம் கோர்ட். இட் வில் டேக் அட்லீஸ்ட் 20 years ஜெனரலி. ஸோ நாமினேஷன்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நான் பேட் மவுத் பண்றேன்னு யாரும் நினைக்க வேணாம். தப்பா பேசுறேன், நெகட்டிவா பேசுறேன்னு. நாமினேஷனோட டீடைல்ஸ் வெளியில வரும்போது we may have some surprises because of his past records.
சரி, இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, சில பிரச்சனைக்குரிய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு நீங்க. சோ விஜய் அவர்களோட அந்த வேட்பாளர் பட்டியல், டிவிக்கோட வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. 100க்கும் மேற்பட்டவர்கள் வேற கட்சிக்காரங்களா இருக்காங்க, வேற கட்சியில இருந்து வந்தவங்களா இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் 60 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அது போக நீங்க சொன்ன மாதிரி சில பேருக்கு பார்த்தோம்னா மோசமான பேக்ரவுண்ட் இருக்கு. அப்புறம் சில பேருக்கு பார்த்தோம்னா முந்தா நேத்து கட்சியில் சேர்ந்திருக்காங்க, நேத்து அவர் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. லிட்டரலா முந்தா நேத்து கட்சி சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு 3-4 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகல இருந்துட்டு திமுகல இருந்துட்டு அப்புறம் டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல இங்க வராங்க, சீட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்சியில கட்சியே 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னால விஜய் ரசிகர் மன்றமா இருக்கும்போது இருந்தவங்க எல்லாம் குவாலிட்டின்னு நம்ம அதை குவாலிஃபிகேஷனா எடுத்துக்க முடியாது. மேபி a few people, handful of people எடுத்துக்கலாம், ஜெனரலா எடுத்துக்க முடியாது. 234 தொகுதியிலையும் அவர் நம்பிக்கையான ஆளுங்க அவர் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க கிடையாது. வெளியில இருந்து வரவங்களுக்கு தான் அவர் கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ அது பிரச்சனையா படல. நியூ பார்ட்டி, ஃபிளக்ஜிலிங் பார்ட்டின்னு இந்த நல்ல பேரில் அவங்க காலை ஊன முடியல, ஆசோலேஷன்ல தான் இருக்காங்க. It's an infant, not even a child. It's an infant. அப்ப நீங்க எப்படி மாற்றா இருப்பீங்க? நீங்க யாரை விமர்சிக்கிறீங்களோ அவங்களே உள்ள விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? வரவனோட பெடிகிரி என்னன்றது பார்க்கணும். காங்கிரஸ்ல இருந்து, பிஜேபியில இருந்து, திமுகல இருந்து, எல்லா கட்சியிலும் நல்லா இருக்கான். நம்ம அதை பார்க்கணும், இன்க்ளூடிங் பிஜேபி. There are good people in பிஜேபி. அங்க இருந்து வரவங்களுக்கு கூட நீ சீட்டு கொடுக்கலாம், தப்பு இல்லை. அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹேவ் சம் பேக்ரவுண்ட் செக். இப்ப இன்னைக்கு வந்திருக்க ஒரு கேண்டிடேட் ஹிஸ்டரி ஷீட்டர், கஞ்சா கேஸ்ல அரெஸ்ட் ஆகி he is under bail. 10 days before தான் he was released on bail. He is now under bail. அவருக்கு நீங்க சீட் கொடுக்குறீங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஆனா அவரை சுத்தி இருக்கக்கூடிய சிலர் அவங்க டிசைட் பண்றாங்க ஆன் வேரியஸ் ரீசன்ஸ். அப்ப வெளியில இருந்து வரவங்களுக்கு கேப்ரியல் சீட்டு கொடுக்கறது தப்பு கிடையாது. இந்த மாதிரி புது கட்சிக்கு அவங்க ஆளுங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியாது. வெளியில இருந்து வரவங்களுக்கு கொடுக்கறதுன்றது வேற ஆப்ஷனே இல்ல. 106 பேர் சார். அதுதான் நான் சொல்ல வரேன், அது வேற வழியே இல்லை. ஏன்னா அவருக்கு அவங்கள விட்டுட்டு பார்த்தா 214 தொகுதிக்கு ஆள் கிடையாது. 60 மாவட்ட செயலாளருக்கு சீட் இல்லைன்றீங்க. இட் ஷோஸ் தி caliber of the party. இவங்க ஜெயிச்ச ஆட்சியை பிடிப்பாங்கன்ற நம்பிக்கை இல்ல, எனக்கு இல்ல. he will be a disruptor. அவர் உடைக்கிற ஓட்டால விஜயகாந்த் மாதிரி யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கு, அண்ணா திமுக. தட்ஸ் த கார்டினல் கொஸ்டின். இஸ் கோயிங் டு பி டிஸ்ரப்டர்ன்றது தான் பேசிக் அசஸ்மெண்ட். அவர் முதல் எலெக்ஷன்ல ஜெயிச்சு யாருமே எக்ஸப்ட் என்டி ராமராவ், நோ ஒன் ஹஸ் டன் இட் இன் இந்தியா. என்டி ராமராவ் இஸ் a different category and it was exceptions can't become rule. ஸோ 106 பேர் கொடுத்துருக்காங்க, ஃபைன். அந்த 106 பேர் என்ன லட்சத்துல ஃபைட் பண்ண போறாங்க? இன்னும் 234 தொகுதி டாமினேஷன் இன்னைக்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்றதும் 234 தொகுதியில நாமினேஷன் டிஃபால்ட் இல்லாம அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா தட்ஸ் ரெக்கார்ட். அதுக்கு பிறகு அடுத்த 15 நாள் கேம்பெயின். அதுல எவன் கட்சியில இருப்பான், எவன் வேலை போவான், எவன் காணாம போவான் தெரியாது. ஏன்னா தீஸ் ஆர் ஆல் ஃபிளக்ஜிலிங் பார்ட்டிஸ். அப்போசிஷன் இஸ் மாசிவ்லி ப்ரூட்டல் வித் ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த். டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, எஸ்பெஷலி டிஎம்கே. அவ்வளவு பிரச்சனைகள் உள்ள இருக்குது. அவரை தவிர வேற யாரும் அந்த கட்சியில இல்லை. தேர் இஸ் நோ செகண்ட் ரேங்க் லீடர்ஸ். அண்ட் பாலிடிக்ஸை அவர் தனி மனித சாகசமா பாக்குறாரு. திமுகக்கும் தாவேகாக்கும் போட்டி அப்படின்ட்டு விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் போட்டினா வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? 2 தனிநபர்கள். இது ஒன்றும் டெமோக்ரஸி, இது ஒன்றும் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நேரடியா முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கல. எந்த தனிநபருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடல. அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. எல்லா கட்சியிலும் ஒரு செகண்ட் ரேங்க் லீடர்ஸ், தேர்ட் ரேங்க் லீடர்ஸ் இருக்காங்க. உங்க கட்சியில யார் இருக்கா? என்னதான் உங்க பாலிசி? திமுகவை எதிர்ப்பதுன்றது பாலிசி அப்படி இருக்கு. எக்ஸாக்ட்லி அங்கதான் இங்க வரோம். இப்ப என்னன்னா, விஜய் அவர்களை பொறுத்தளவுல ஆளும் கட்சியை எதிர்க்கிறது ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆளும் கட்சி எதிர்ப்புன்றது ஆளும் கட்சியோட செயல்பாடுகள் இருந்து, ஆளும் கட்சியோட செயல்பாட்டு எதுவுமே பேசாம ஸ்டாலின் சார்னு நிறைய பேர் சொல்றாரு. இன்னைக்குமே ஸ்டாலின் அவர்களை பர்சனலா எதிர்க்கிறாரு, திமுகன்ற கட்சியை எதிர்க்கிறாரு. மோதல்ன்றது, சண்டைன்றது எங்களுக்கும் அவங்களுக்கும் தான், அதே முனை போட்டிலாம் இல்ல. அது ரைட்டு. ஆனா என்ன செய்ய முயற்சி பண்றா? திரும்ப திரும்ப ஏன் பதிவு பண்ணிட்டே இருக்காரு? அதான் அது ஆன்டி டிஎம்கே தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸோட ஃபல்கரம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆன்டி டிஎம்கேக்கு தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறாரு. எடப்பாடியோ சீமானோ கிடையாது, நான் தான் பொசிஷனிங் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. திமுக, ஸ்டாலின் குடும்பம் கொள்ளடிக்குது, சார்ஜஸா இருக்கலாம் அது, பட் தட் கான் பி அ பாலிசி. ஸ்டாலின் குடும்பத்தை எதிர்க்கிறதுன்றது ஒரு அரசியல் எதிர்க்க முடியுமா? அது எப்படி இருக்க முடியும்? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இன் தி டெமோக்ரஸி leaders may come, leaders may go. It's a party which is important. திமுக தப்பு பண்ணுதுன்னு சொல்லுங்க,
திமுகவோட கொள்கைகள் தப்புன்னு சொல்லுங்க. தனிப்பட்ட ஸ்டாலின் குடும்பத்தையும் இழுத்து வச்சு பேசுறதுன்றது அது வந்துங்க ஏதோ ஒரு நேரத்துல வந்து உங்க அரிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்கு உதவலாம். தட் கான் பி தி பாட்டம் லைன் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் வாண்ட்ஸ் டு ரீப்ளேஸ் டிஎம்கே, அட்லீஸ்ட் கிளைம்ஸ் டு ரீப்ளேஸ் டிஎம்கே. அது எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கா நீ ஒரு பெரிய டவரிங் லீடரா இருக்க. இப்ப எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ சொன்னாங்கன்னா அது வேற. திமுக தீய சக்தியில ஒரிஜினல் காயினேஜ் வாஸ் கருணாநிதி ஒரு தீய சக்தி. எம்ஜிஆரோட ஃபேமஸ் கோட் அது, கருணாநிதி ஒரு தீய சக்தி. லேட்டர் ஆன் அது திமுக தீய சக்தின்னு மாறுது. ஈவன் ஜெயலலிதாவே அவங்களோட லேட்டர் கடைசி ஃபேகண்ட் ஆஃப் அவர் லைஃப் 2011 அதை பேசவே இல்லை. திமுக தீய சக்தின்லாம் ஜெயலலிதா 11 எலெக்ஷன்லாம் பேசவே இல்லை. ஏன்னா அது இட் பிலாங்ஸ் டு தி ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸ். அதை வச்சு நீங்க பேசின்னு இருக்கீங்க. இஷ்யூஸ் என்ன நீ காயின் பண்ண சொல்லு. ஆனா இப்ப ஒரு முயற்சி பண்றாருல, திமுகவை எதிர்க்கணும்னா எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், நாங்க தான் திமுக எதிர்க்கக்கூடிய ஆட்கள் காலத்துல. ஆமா, அந்த அரசியல் ஒரு வகையா ஒரு அளவுக்கு அது ஒர்க் ஆகுமா? ஓரளவுக்கு ஒர்க் ஆகும்னா ஒரு ஓட்டை கூட்டலாம். ஒர்க் ஆகுமான்றதுக்கான பதில் என்னன்னா, அந்த கேள்வி எப்படி இருக்கணும்னா, வெதர் ஈ வில் பிகம் a replacement for DMK. திமுகவை நகர்த்திட்டு அவர் ஆட்சியை பிடிப்பாரான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் வந்து பர்டினன்ட் கொஸ்டின். அதுக்கு வாய்ப்பே இல்லை கேப்ரியல். எனக்கு என்னமோ அவரோட ஏம் அதுவா தெரியல சார். அவர் அங்க ஆக்சுவலா யாரை ரிப்ளேஸ் பண்றாருன்னா அதிமுக வந்து ரிப்ளேஸ் பண்றாரு. எடப்பாடி நகர்த்திட்டு நான் வந்து அங்க உட்காந்து எடப்பாடி இடத்துல அவர் உட்கார்றாரு சார். அவ்வளவு திமுக இடத்துல உட்கார விரும்பல. அப்ப இந்த எலெக்ஷன் வந்து அவருக்கு வந்து ஒன்னும் பெரிய சீரியஸ் இஷ்யூ எல்லாம் கிடையாது. எனக்கும் திமுக தான் போட்டி. அது என்னது, இது உங்களுக்கும் திமுக, நீங்க தனிநபர் சார். நேற்று வரைக்கும் நீங்க சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தீங்க. அது ஒரு 75 வருஷ கட்சி. இண்டிபெண்டன்ட் இந்தியாலே வந்து அலைவா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே ரீஜனல் பார்ட்டி டிஎம்கே. இட்ஸ் a robust political party. They got 32 MPs in parliament. அவங்கள பத்தி நான் தான் ரீப்ளேஸ் பண்ணி எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு எப்படி சொல்ல முடியுது? நான் மனராட்சியா இது. சரி, என்ன உங்களோட மேனிஃபெஸ்டோல சொன்னது அத்தனையுமே வந்து ப்ராப்பர் மேனிஃபெஸ்டோ என்ன வரல இல்லையா? பீசஸ்ல வந்திருக்கு. அந்த March 7th இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேக்கு முதல் நாள் சென்னையில வாலிபத்துல பேசும்போது ஒண்ணு சொன்னாரு. அதுக்கு பிறகு இப்ப நேத்து இதுல ஏதோ கொஞ்சம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ராப்பரா ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் இல்ல. ஏடிஎம்கே டிஎம்கே மேனிஃபெஸ்டோ, சீமான் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேனிஃபெஸ்டோ ரிலீஸே பண்ணாம நீ கம்பெனிக்கு போற. மேனிஃபெஸ்டோலயும் சொன்னது பூரா என்ன, அது இலவசம். நீங்க தான் சொன்னீங்க ஊரா விட்டு நெய்யன்னு டேஷ் என்னமோ சொன்னீங்க. உங்க கட்சியில இருக்க அருண்ராஜ் என்ன சொன்னாரு, இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க இலவசம், மக்கள் வரி பணத்தை எடுத்து விடுறாங்கன்னாரு. அதே தான் நீங்க செய்றீங்க. அவங்கள போய் ஒரு படி மேல போய் பஸ்ல ஆம்பளைக்கு ஃப்ரீனா பொம்பளைக்கு பெண்களுக்கு இலவசம்னா ஆண்களுக்கு இலவசம். அது எடப்பாடி சொன்னது. இவர் சொன்னது என்ன, பீச் தமிழ்நாடு பூரா எங்க வேணா எதுல வேணா ஏறி எப்படி வேணா போறோம். இதெல்லாம் என்னங்க பாலிடிக்ஸ்? எந்த ஐடியாவும் கிடையாது, எந்த போர்காஸ்டும் கிடையாது, எந்த ஃபோர்தாட்டும் கிடையாது. ஏதோ தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்து சம் இஷ்யூஸ் டிஎம்கேவோட இருக்குது, அதுக்காக தான் நீங்க அரசியலுக்கு வந்தீங்களோன்ற எண்ணம் வலுப்பெறுவது தவிர்க்க முடியாது. அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்றதை நான் ஒத்துக்கேன். He is cutting into votes of major political parties. That is true. அது 12% இருக்கலாம், 20% இருக்கலாம். அது பட் percentage of votes is cutting. 10% மேல போனாலே சேதாரம் இருக்கும். விஜயகாந்த் உடைச்ச 8% தான் திமுக 2006 மெஜாரிட்டி கிடைக்காம போச்சு. He is going to be a disruptor and DMK is rattled. அதெல்லாம் உண்மை. But what is he up to? அவரால் வரக்கூடிய சேதாரம், அது யாருக்கு அதிக பாதிப்பு, அது ஒரு ஆங்கிள். இவரை எப்படி சைஸ் அப் பண்றது? ஈஸியா an alternative. அதான் இப்ப விஜயகாந்த் எந்த அளவுக்கு வாக்குகளை உடைக்க போறாரோ அதை பேஸ் பண்ணி தான் அவரோட தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப சிதம்பரம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி ஹிந்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல சொல்லும் போது என்னன்னா, ஏறக்குறைய ஒரு 7% வரைக்கும் 6 to 8% and some say it's got up to 12%. His assessment is 6 to 8%. And he's also நினைக்கிறேன். No, அவர் என்ன சொல்றாரு, 6 to 8%. தன்னோட அசஸ்மெண்ட்ல 6 to 8%. அதை சொல்லிட்டு சிதம்பரம் என்ன சொல்றாரு அந்த ஹிந்து பேட்டியில, பட் சம் பீப்புள் சே இஸ் அட்ரிபியூட்டிங் டு அதர்ஸ் தட் இட் மே கோ அப் டு 12%. சோ இப்ப அவரோட நான் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டியில இருக்கிறதாலேயே காங்கிரஸ் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணிலாம் சும்மா பேசுற ஆள் கிடையாது. ஒரு விஷயத்துல உண்மை இருக்கான்னு பார்த்து பேசக்கூடிய ஆள். நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க 6 to 8? நீங்க இல்லங்க, எனக்கு தெரிஞ்ச மேல போவாங்க. மை அசஸ்மெண்ட் இஸ் it will cross not less, it will cross 15%. அப்ப விஜயகாந்த் ஏற்படுத்தின டேமேஜை விட அதிகமா இருக்கும். அவர் நிச்சயமா விஜயகாந்த் வாங்கின ஓட்டுல டபுள் த அமௌண்ட் வாங்குறாரு. என்னோட அசஸ்மெண்ட். மேபி ரைட், மேபி ராங், அது தெரியாது. நான் என்னோட அனுபவத்துல நான் பாக்குற வரைக்கும் 15% அவர் கிராஸ் பண்றாரு. தட்ஸ் வாட் மை அசஸ்மெண்ட் இஸ். மேபி ராங், நான் அது மறுக்கல. பட் டெஃபினெட்லி கிராசிங் 15%, which is a huge one. See, DMK and ADMK, especially DMK, they're keeping their fingers crossed.
இந்த 4 பேர்ல தோல்வியை கண்டு ரொம்ப பயப்படுறது, அச்சப்படுறது, பதட்டத்துல இருக்கிறது, பரிதவிப்புல இருக்கிறது, கலக்கத்துல இருக்கிறது திமுக தான். ஏடிஎம்கேக்கு அவ்வளவு பயம் இல்ல, தோத்தாலும் தோத்துட்டு வந்துட்டாங்க. சீமான் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ். விஜய் ஆல் ஆர் போஸ்டரிங். ரொம்ப பயத்துல, கலக்கத்துல, அச்சத்துல, பரிதவிப்புல, பீதியில இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். விஜய் ஃபேக்டரால they are clueless. இது உண்மை. திமுக இல்ல விஷம் அறிந்த நண்பர்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு இது தெரியும். உண்மை சுடும். ஆனா வெளியில ஆல் சார்ட்ஸ் ஆஃப் போஸ்டரிங் they will make. அது வேற. சோ இது டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் கேப்ரியல். பட் அசஸிங், அவரால் வர டேமேஜ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட் இஸ் he up to? ஒன்னும் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவா இல்லையே. ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவா இல்லையே. பலரும் அவங்க கட்சியில நான் பாக்குறேன், அவரை பார்த்தா போதும் ஓடி வரான். நேற்று அவர் கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. நான் எங்க ஏரியால பக்கத்துல இருக்க 2-3 ஏரியால நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்போக்கன் டு அட்லீஸ்ட் 20 people. உங்க கான்ஸ்டுவன்சில யாரு விஜய் கேண்டிடேட்? Don't believe it. Not one has said the correct answer. 90% said they don't know. 10% said 20 பேர்னா ஒரு 18 பேர் குறையாம தெரியாது. ஒரு 2 பேர் வந்து சமதர் நேம் தேவ் சொல்லணும்னு சொல்றாங்க. பேப்பர் இருக்குது, ஆன்லைன்ல வந்துடுச்சு எல்லாமே. அந்த கிரௌட் எப்படிப்பட்ட கிரௌடு பாருங்கன்றான். நேற்று மத்தியானம் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நேற்று ஈவினிங்ல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும், இன்னைக்கு காலையில மட்டுமே நான் பேசி பார்த்தது. And 3 constituencies, around 20 people. Not a single person said the candidate's name. அப்ப இது என்ன மாதிரியான கிரௌடு? ஓட்டு விஜய்க்காக தான். பட் உன் கேண்டிடேட் யாருன்னு உனக்கு தெரியலையே. இன்னொன்னு மொமெண்டம் பிக்கப் ஆகணும். இதுல 1/3 ஆஃப் த பீப்புள் வந்து யாருக்கு ஓட்டு போறது இன்னும் முடிவு பண்ணல. அங்கதான் சார் இப்ப நான் வரணும்னு நினைக்கிறேன். இப்ப முன்னாடி நீங்க எப்பவும் சொல்லுவீங்க, இந்த புதுசா வரவங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசலாம், தேர்தல் கிட்ட வரும்போது எலெக்ஷன் இந்த 2 பெரிய கட்சிகள் தான் நிப்பாங்கன்னு சொல்லுவீங்க. இப்ப விஜய் அதை உடைக்க முயற்சி பண்றாரு. அதுக்கான பெரிய அளவுல சாத்தியக்கூறு இருக்கான்னு எனக்கு தெரியல. கேட்டு வெயிட். நான் அதை ஒத்துக்கிறேன். மத்தவங்க ஏற்படுத்தின பாதிப்பை விட இவரோட பாதிப்பு அதிகமா இருக்கும்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். விஜயகாந்த், கமலஹாசன், எஸ்பெஷலி விஜயகாந்த் ஏற்படுத்தினதை விட இவரோட பாதிப்பு, தாக்கம், இம்பாக்ட் அதிகமா இருக்கும்ன்றது எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் தட் வில் பி a game changer. நோ, அவர் ஜெயிக்க முடியாது. அவருனா அவர் கட்சி. இன்ஃபேக்ட் அவரோட வெற்றியை வந்து உங்களுக்கு வந்து 2 கான்ஸ்டுவன்சிலுமே he has to sweat it out like anything. முதல்ல உன் ஆளை நீ பூத்து கொண்டு வரணும். நீங்க பேசிட்டு அப்படியே போயிடுவீங்க. ஏன்னா 2 பக்கம் 2 திமிங்களை நிக்குது எதிர்த்து. அது விஜயோட கான்ஸ்டுவன்சி 2 கான்ஸ்டுவன்சிலையும் டிஎம்கே will move from heaven to earth to defeat him. 2 ஹெவி வெயிட்ஸ். 2 ஹெவி வெயிட்ஸ் அவரை ஏத்து நிக்கிறாங்க. பெரம்பூர்லயே ஆகட்டும், விஜில ஆகட்டும், திருச்சிலே ஆகட்டும். சோ அது மீறி ஜெயிக்கிறது, அவர் ஜெயிக்கிறது he has to sweat it out. ஏன் அந்த தொகுதிகளை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு? கிறிஸ்டியன் பாப்புலேஷன். பெரம்பூர்ல ஐ வாஸ் டோல்ட் தட் அவங்க ஓட்டர் பேஸ்ல வந்து ஆன்லைன்ல புக் பண்ணதுல 45,000 என்னமோ வந்து ஃப்ரம் தட் கான்ஸ்டுவன்சி இருந்திருக்கு. ஆன்லைன்ல ப்ராப்பரா அவங்க ஒரு தொகுதியில 45,000 கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களா? நாட் கிறிஸ்டியன்ஸ். பெரம்பூரை சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து 45,000 வந்து அவருக்கு மெம்பர்ஷிப் டிரைவ் இனிஷியலா. மெம்பர்ஷிப் தட் பிலாங்ஸ் டு ஆல் கம்யூனிட்டிஸ். ஓகே. திருச்சி இஸ் கம்ப்ளீட்லி கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு இது ராஜா அங்க லாட் ஆஃப் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இஸ் சைசபிள் கிறிஸ்டியன் பாப்புலேஷன்றாங்க. ஸோ அது திருச்சி கால்குலேட் பண்ணது வந்து கிறிஸ்டியன் டினாமினேஷன் அதிகமாக தான். பட் அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படி தெரியல. ஏன்னா தேர் இஸ் அ ஹெவி வெயிட். இன்னைக்கு வருதுராஜ் இஸ் அ ஹெவி வெயிட். பட் இவஸ் இந்த எலெக்ஷன்ல அவர் நிக்கிற ஐடியாவே இல்லை. ஃபைனலி சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு தான் அவரை கன்வின்ஸ் பண்ணாருன்றாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. பிளஸ் அவரு குறிவிக்கிறது கிறிஸ்டியன் ஓட்ஸ் தான். கிறிஸ்டியன் ஓட்ஸ். ராஜ். So the story was Iniko Irudiyaraj was not interested in contesting. In the election la contest panna Iniko Irudiyaraj viruppadala. He has some hot burnings, but finally chief minister intervened and convinced him. Now Jayicharna giant killer Mandri kandipa Jayicharna DMK ஜெயிச்சதுனா Irudiyaraj will be a minister. சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. சரி, நீங்க ஒரு நபரை நம்பி ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்பட முடியும்? விஜயகாந்த்லாம் பாத்தீங்கன்னா ஹைரார்கி இருந்தது. ஒரு 6-7 பீப்புளாவது இருந்தாங்க அட்லீஸ்ட். இந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இருந்தாரு, அந்த மாஃபா பாண்டியராஜன் இருந்தாரு, பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு,
there are people. ஒண்ணுமே இல்லையாங்க. ஒரு இண்டிவிஜுவல் வச்சு நீங்க எப்படி வந்து how far you will travel? So this ரொம்ப in a way it's a sickening politics. ஏன்னா ஒரு தனி நபரை நம்பியே ஒரு கட்சி இயங்குறதும், எந்த ஐடியாவும் எதுவும் இல்லாம சும்மா வாய் திறந்தாலே திமுகவை திட்டுறதும், ஆல்டர்னேட்டிவ் பத்தி பேசாததும், பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸும், கேண்டிடேட்ஸ் வந்து எந்த விதமான பெரிய கிரெடென்ஷியல்ஸ் இல்லாததும், அவரை தவிர யாருமே கட்சிக்காக பேசாததும், ஒரு விஷன் இருக்கணும்ல, எதுவுமே இல்லாம இருக்குது. ஒரு தடவை கூட மீடியா கிட்ட பேசாததும், மீடியா கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணாததும். வாட் இஸ் அப் டு? ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 106 பேர் பார்த்தோம்னா மற்ற கட்சியில வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ அவங்க எல்லாம் எப்படி தாவேக்காவை பாக்குறாங்க? தாவேக்காவை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா பாக்குறாங்களா? நமக்கு திமுக அதிமுகக்குள்ள போக முடியாது, இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அரசியலுக்குள்ள பூந்தரலான்னு பாக்குறாங்க. அதான் 100% அதான். ஒதுக்கப்பட்டவர்கள் அனைவரும், எல்லா கட்சிகளிலிருந்தும் ஒதுக்கப்பட்டவர்கள் அங்கு அடைக்கலம் புகுகிறார்கள். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, மதிமுக, எக்ஸப்ட் த லெஃப்ட். லெப்டை தவிர மற்ற எல்லா கட்சியிலையும் ஓரம் கட்டப்பட்டவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், எதிர்காலம் அந்த கட்சிகளில் இல்லாதவர்கள் இவரிடம் வந்து சேருகிறார்கள். ஓரளவு பணபலம் படித்தவர்களும் இருக்கிறார்கள். பட் அவங்க பணம் வந்து திமுக கேண்டிடேட்டோட பணத்துக்கு முன்னால எல்லாம் நிக்கவே முடியாது உங்களுக்கு. பட் ஓரளவு பணபலம் படித்தவர் 106 பேர் மற்ற கட்சியில இருந்து வந்திருக்காங்கன்னா இட் ஷோஸ் த கேரக்டர் ஆஃப் த பார்ட்டி. அவருக்கு தான் சொந்த கட்சியில அப்படிப்பட்ட, நீங்க சொன்னீங்களா 60 மாவட்ட செயலாளர் சீட் இல்லைன்றது ஒரு ஹாட் பாண்டிங் ஏற்படுத்தும் உள்ளுக்குள்ள. அவங்க மக்களை மட்டும்தாங்க நம்புறாங்க. விசில பார்த்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டுவோம் நம்புறாங்க. அது இந்த மக்கள் வந்து நீங்க வந்து ஆல்ரெடி there is a dip in his vote bankன்றாங்க. It's a peculiar election. அவர் ஒரு ஆளு தான் போக போறாரு, ஒரு ஆளு தான் பேச போறாரு. And God forbidden எதுவும் அன்சீன், அன்ஃபோர்சீன் ஆர் வேற ட்ராஜடி எதுவும் நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த கிரௌட் இஸ் an unruly crowd. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பைக்ல ஒரு கையில பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒரு கையில செல்ஃபி எடுத்துட்டே போறான். இட்ஸ் டேஞ்சரஸ்ங்க அது. அவங்க அந்த கிரௌட் வந்து போலீஸுக்கு வந்து ஹெட் ஏக். எனி டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆஃப் எனி டிஸ்ட்ரிக்ட் விஜய்க்கு பர்மிஷனா வயிற்று நெருப்ப கட்டிட்டு தான் இருப்பாங்க. பிராக்டிக்கலா நான் சொல்றேன், எஸ்பியும் கரெக்டா, எஸ்பெஷலி தி எஸ்பி போலீஸ். ஏன்னா கரூர் தான் கண்ணு முன்னால வந்து போகும். இஸ் an unruly mob, uncontrollable mob. யார் சொல்ல, இன்னைக்கு கூட டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற போயிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி பார்த்திருப்பீங்க அந்த விஷுவல்ஸ். என்னங்க பண்ணுவீங்க நீங்க? எல்லாத்துக்குமா ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒவ்வொரு லைட் போஸ்ட்டுக்குமா போலீஸை போட முடியும்? அப்படியே வந்து உங்களுக்கு வந்து தள்ளி விட்டுட்டு போய் ஏறான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? அடிக்கவும் கூடாது, அடிக்க முடியாது. சரி, இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஜனநாயகத்துல இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு, யாரையும் தடுக்க கூடாதுன்றது எனக்கு புரியுது. தடுக்க முடியாது, தடுக்க கூடாது. ஆனா இப்ப கரூர்ல போகும்போது 41 பேர் இறக்குறாங்க, அதுக்கப்புறமும் ஒருத்தர் இறக்குறாரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் ஐசியூல இருந்தாருன்னு நியூஸ் வந்தது. இப்பவும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான்றீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. இவங்கனால மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா ரோட்ல டிராபிக் ஜாம் ஆகுது, ஆம்புலன்ஸ் போக முடியல, போற இடங்கள் எல்லாம் கடைகளை சேதப்படுத்துறது, மற்ற வீடுகள் மேல ஏறு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கான காரணம் என்னன்னா இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்ல, ஒரு அரசியல் நிகழ்வை ஒழுங்கா ஒருங்கிணைக்க தெரியல. இவங்களுக்கு ஒருங்கிணைக்க தெரியல. அந்த கிரௌட் வந்து பொலிட்டிசைஸ் ஆகல. அப்ப இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காம இருக்கலாமா? See, this is a catch-22 situation, Gabriel. நான் சொல்றேன், பாதிப்பு ஏற்படுது எல்லாத்துக்கும். இல்ல, பட் நான் கொடுக்காமல இருக்கு. நான் தான் சொல்றேன், இப்ப நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா வெரி வெரி டைட் சிச்சுவேஷன். எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது நீங்க அனுமதி மறுக்க முடியாது. பட் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குது. That's what catch-22 situation. To be or not to be. மத்த எந்த கட்சிக்கும் இல்லாத பிரச்சனை ஏன் இது வருது? தலைவலிங்க இது. யாராவது விரும்புவாங்களா? இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி இருக்காரு, அவர் ஊர்ல இந்த கூட்டம் வருது, சொல்ல கேட்காம டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான், ஏதோ மிஷாப் ஆயிடுது, நீ ஏன் பர்மிஷன் கொடுத்தன்னு கேள்வி வரும். கொடுக்காம இருந்து பிரச்சனை ஆச்சுன்னா ஏன் கொடுக்கலன்னு கேள்வி வரும். விஜய் சொல்லி அந்த கிரௌடு கேட்க மாட்டேங்குது. See, the government is dealing with a peculiar situation. அது யார் சொன்னாலும் கேட்க மறுக்கிற கிரௌடு. இன்னைக்கு 10 பைக்ல போறாங்க, மொபைல்ல எடுத்துக்கிட்டு, ஒரு கையில ஆக்சிலேட்டரை இது பண்ணிக்கிட்டு அப்படியே போறான். அவங்களுக்கு வந்து நமக்கு பயமா இருக்குது பார்த்தா. எனி அன்டோல்ட்
பைக் கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் உங்களுக்கு? இப்படிதான் போன தடவை ஆச்சு. ஒருத்தர் வண்டியில முட்டிதான் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. இறந்துட்டாரு, அவர் ஐசியூல இருந்தாரு நியூஸ் வந்தது. அப்புறம் இவர் கிளைம்பிங் அந்த டிரான்ஸ்ஃபார்ம், அப்புறம் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில நீ ஏறுற, பட் யூர் லிசனிங் டு நன். பட் இது this is a problem. இந்த அடுத்த 10 நாள் அடுத்த 15 நாளைக்கு this is going to be a hell of a thing for the police because they are at the front line, இல்லையா? They are the number one institution to prevent this. என்ன பண்ணுவீங்க சார்? கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப விஜயோட பேச்சை பார்க்கும்போது இன்னைக்கு ஒண்ணு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு, எமோஷனலாலாம் பேசுறாரு ஒண்ணு. ரெண்டாவது, மோதல்ன்றது அரசியல் ரீதியா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையேதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கிளியர் கட்டா அவர் என்ன பண்றாருன்னா, அதிமுகன்ற கட்சி களத்திலே கிடையாது, அவங்க கணக்கையே நாங்க எடுக்க மாட்டோம், சண்டை எங்களுக்கும் திமுகவுக்கும். சோ அதிமுக தோத்துருவாங்கன்றது அதோட மறைமுகமான சிக்னல். திமுக எங்களுக்கும் சண்டை, அந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்றத அவர் சொல்ல வர்றாரு. இப்ப உண்மையான சிக்கல் என்னன்னா, அதிமுக அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்கணும். விஜய் வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணி ஓரம் கட்டுறாரு. அதிமுக எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? இந்த இப்ப நெருங்கியாச்சு, அவங்களோட இந்த சமீபத்திய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? இதை உடைக்கிறாங்களா? ஒன்னும் நம்பிக்கை தர மாதிரி இல்ல. ஏடிஎம்கேவோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒன்னும் ஹோப்ஃபுல்லா இல்ல. அப்கோர்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு பூரா வந்து நாமினேஷன்ல போயிடும். இந்த விஷயத்த வந்து நம்ம ஏப்ரல் 7th அப்புறம் தான் பேச முடியும். பிட்வீன் ஏப்ரல் 7th to 21st இந்த 2 weeks தான். 6th is a nomination final day scrutiny, அன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும், லிஸ்ட் வந்துடும் அன்னைக்கு. ஸோ பிட்வீன் 7th to 21st ஈவினிங் 5 o'clock கூட முடியுது. 23rd போலிங் உங்களுக்கு. அந்த 14 days நம்ம சொல்ல முடியும், அப்பதான் சூடு பிடிக்கும். இந்த வீக் வந்து உங்களுக்கு எவ்ரிபடி வில் பி பிஸி இன் ஃபைலிங் நாமினேஷன்ஸ். அப்கோர்ஸ் கேம்பெயின் போனா கூட வந்து அந்த ஹீட் இருக்காது. அட்லீஸ்ட் ஏப்ரல் 10th பிறகாது, அதில் ஏப்ரல் 14th to 20th அந்த ஃபைனல் லெக்ல தான் நீங்க சொல்ல முடியும். ஆஸ் ஆஃப் நவ் ஐ கேன் சே ஏடிஎம்கே ஒரு ஹோப்ஃபுல்லாவே இல்லை. நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம்னு பர்சனலா பேசும்போது ஒரு ஏடிஎம்கே கேடர் ஆர் லீடர் ஒருத்தர்கிட்ட இருந்து கூட நம்பிக்கையான வார்த்தை வரல, நான் பேசி பார்த்த வரைக்கும். அண்ட் திஸ் ரிப்ளை ஃப்ரம் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. என்னன்னு சொல்றாங்க? ஏன் அந்த இது இல்ல? we are not a match for DMK-ன்றாங்க. DMK alliance is in the forefront perception wise, in practical terms also, and 4-way split is always advantage. நான் திரும்ப சொல்றேன், 4 corner fight is definitely advantage for DMK. The question is simple majority வருதா அல்லது they will scrap through one. பர்சனலா பேசும்போது ஏடிஎம்கேல யாருக்கிட்டையுமே வந்து from top to bottom, டாப்பை விட்டுருங்க, அட் ஆல் லெவல்ஸ் நம்ம பேசும்போது நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அப்போ உங்க கேள்விக்கான என்னுடைய பதில் வந்து they're not hopeful. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கு, நல்லா சூடா பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நீங்க சொன்னீங்க இல்லையா. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு கட்சி 4.25 ஆண்டுகள் அமைதியா இருந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி 1 மாசம் மட்டும் பிரச்சாரம் பண்ணா அது எடுபடுமா? கடந்த காலங்களில் கலைஞர் அப்படி பண்ணியிருக்காரு 96ல. பட் அப்போ கூட பார்ட்டி இயங்கிக்கிட்டு இருந்தது. இப்படிலாம் வந்து கட்சி வந்து ஓபிஎஸ் வெளியில போயிட்டாரு, பார்ட்டிக்குள்ள வந்து டிஃபீட் ஆஃப்டர் ஜெயலலிதா டெத் வந்து டிஃபீட்ஸ் தவிர வேற எதுவுமே இல்லை அவங்களுக்கு. இப்போ சசிகலா ஒரு 10-20 தொகுதியில வந்து அவங்க உடைக்க போறாங்க. ஸோ சரி, முதல்ல நீங்க பர்செப்ஷன்ல ஜெயிக்கணும், ஆக்சுவல் வார்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னால பர்செப்ஷன்ல அவங்க ரொம்ப பின்தங்கி தான் இருக்காங்க. ஸோ I think it's a 4-corner fight. My hunch is it's going to be a DMK's election. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 4 corner fight, ரெண்டாவது சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தனியா ஒரு அணி வச்சிருக்காங்க. தொகுதியா 2 பேரும் உடைக்க முடியும். கொஞ்சம் ஓட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு சில பாக்கெட்ஸ்ல நிறைய ஓட்ஸ் இருக்கு. அப்புறம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மேபி சில இடங்கள்ல இருக்கலாம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? The more pieces on the plate is advantage for DMK. அதுல எந்த சந்தேகம் வேணாம். 4 cornerனால it's DMK's election. 5 or 6னா எழுதி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஏன் அதை ஸ்டாப் பண்ண முடியல அதிமுக? குறிப்பா கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கலாமே. எடப்பாடி பழனிசாமியோட ஆக்டிவிட்டிஸ் சில விஷயங்கள்ல வந்து பஸ்லிங்கா இருக்குது. நிறைய பேர் அவர் வெளியில விட்டுருக்கு. நீங்க யூ லுக் அட் த கான்ட்ரடிக்ஷன் கேப்ரியல். தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டாலின் ஒரு ஓட்டு இருக்க ஒரு கட்சியை உள்ள இழுத்துக்கிறாரு. லெட்டர் பேட் பார்ட்டி தான், நல்லா தெரியுது. அவங்க ஒண்ணுமே கிடையாது. அவங்க வீட்டுல இருக்க மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அவனை ஓட்டு போட மாட்டாங்க. பட் அவரை அரவணைச்சு தன் கட்சியில அவர் சேர்த்துக்கிறார். உதயசூரியன் சின்னத்துல நின்னா கூட அவங்களை அரவணைச்சுக்கிறார், ஈவன் இஃப் இட்ஸ் a 1-member பார்ட்டி. ஆனா தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்க, இது வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்க ஸ்டாலின், தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்க எடப்பாடி யார் வேணா போட்டுடுற முடியல தானே இருக்காரு. தேமுதிகவெல்லாம் வந்து
பெர்செப்ஷன் வைஸ் வந்து அவங்க உள்ள இருந்தாங்கன்னா உங்களுக்கு பலம். தேமுதிக போய் திமுக போயிட்டாங்க, அறிவாலயத்துக்கு பிரேமலதா போயிட்டாங்க அப்படின்னும் போது the initial reaction was shocking in ADMK circles. அதுக்கு முன்னால நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க, DMDK ஓட்டு இல்லைன்னா சொன்னாங்க. பட் the initial reaction, first reaction is the genuine reaction. எப்பயும் இங்க வந்துக்க வேண்டிய கட்சி அது. எஸ், திமுகவோட கூட்டணி வச்சது கிடையாது. உயிரோட இருக்க வரைக்கும் விஜயகாந்த் did not touch DMK with a barge pole. பட் அவங்கள கோட்டை விட்டு நிக்கிறாரு எடப்பாடி, கிருஷ்ணசாமி எழுத்துருக்கணும். ஸோ தி கான்ட்ரடிக்ஷன், தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்க ஸ்டாலின் மோர் இன்க்ளூசிவா இருக்காரு, தொடர்ந்து தோத்துட்டு இருக்க எடப்பாடி யார வெளில போறீங்களோ போங்கன்றார். கட்சிக்குள்ள யார் போனாலும் அவர் கவலை இல்லை, கூட்டணி கட்சி யார் வந்தாலும் வராட்டியும் அவர் கவலை இல்லை. அப்போ வந்து அவருக்கு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்குதா இல்லையா, வெதர் he genuinely he wants to replace ஸ்டாலின்ற கொஸ்டின் எழுது. அதுதான் மெயின். ஜெயலலிதாவோ கருணாநிதிக்கோ அது இருந்தது இல்லை, எஸ்பெஷலி ஜெயலலிதாக்கு ஃபைட் டு தி ஃபினிஷ், தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லையா. அப்படி இருந்ததுன்னா நீங்க எவ்வளவு பேர் வெளியில விட்டு நிக்க மாட்டீங்க. சி யூ ஆர் டவுன் அண்ட் அண்டர். ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு இந்த 9 வருஷத்துல தோல்வியை தவிர எதுவுமே நீங்க பார்க்கல. டிஃபீட் ஆஃப்டர் டிஃபீட். 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனு, ஒரு அசம்பிளி ஜெனரல் எலெக்ஷனு, லோக்சபா இது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், ஸ்கோர்ஸ் ஆஃப் பைபோல்ஸ் எல்லாத்துலயும் தோல்வி. அண்ட் நீங்க கட்சிக்குள்ள ஓபிஎஸ் எல்லாம் விட்டுறக்கூடாதுங்க. ஓபிஎஸ் விட்டுறக்கூடாது. அவர் இத்தனைக்கும் கூட இருக்கதான் விருப்பப்பட்டாரு. வெளியே போறது ரொம்ப யோசிச்சு ஒரு வழியிலாம தான் போறாங்க. வேற வழியே இல்லாம அந்த மனுஷன் நீங்க நகர்த்திட்டீங்க. பேசிக் ரெஸ்பெக்டே கிடைக்காது. பேசிக் ரெஸ்பெக்டே இருக்காருன்னா போயிட்டாரு. பேசிக் ரெஸ்பெக்ட் கிடைக்காததாலதான் அவர் போனாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தன்னை வந்து தமிழ்ல இருக்க எல்லா கட்டவாரத்திலையும் திட்டின ஜானகி அணியில இருந்தவங்களை அத்தனை பேரையும் எலெக்ஷன் 89 தோத்த பிறகு 36 வருஷத்துக்கு மேல ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி வசப்பாட்ட திமுக காரங்களோட ஜெயலலிதா அப்படி திட்டினது கிடையாது. தமிழ்ல எவ்வளவு கட்ட வார்த்தை இருக்கோ அத்தனையும் திட்டினாங்க. ஒருத்தர் விடாம அந்த அம்மா சேர்த்தாங்க. சேர்த்ததோட இல்ல 91 ஜெயிச்சோட மந்திரி ஆக்கினாங்க. ஜெயலலிதாவோட பெரிய லீடரா. அது தோல்வியை தவிர எதையுமே நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி 2021 வந்து தினகரனோட 10 சீட்டு கேட்டாரு. தட் இஸ் த கார்டினல் மிஸ்டேக். அப்ப அமித்ஷா சொன்ன வார்த்தை தான், மார்க் மை வேர்ட்ஸ், டிஎம்கே கம்ஸ் டு பவர் திஸ் டைம், நெக்ஸ்ட் 2 elections யூ கான்ட் டிஸ்மேண்டில் ஹிம். அதான் நடந்திருக்கு. தினகரனை 10 சீட்டு கூட இரட்டையில நிக்க வைக்கிறனப்ப ஒத்துக்கல இவரு, மற்றவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, இவர் ஒத்துக்கல. அப்ப சொன்ன வார்த்தை அமித்ஷா எழுதி வச்சுக்கோங்க, நல்லா குறிச்சுக்கோங்க, இந்த தடவை திமுக ஜெயிச்சதுன்னா 2 டேர்ம் உங்களால நகர்த்த முடியாது. அதே மாதிரிதான் இருக்கு. ஏன்னா மாதிரியான ஒரு ஃபோர்ஸ், 1000 விமர்சனம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த டாப் லீடர்ஸுக்கு வந்து அந்த ஒரு தெளிவான ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு அதான நிலைமை. அன்லெஸ் a miracle happens, regime change is not going to happen in Tamil Nadu. 4 corner fight, அதுவும் 5, 6 எல்லாம் போகுது. 4 வந்து பேசிக்கா 4 corners. It's going to be DMK's election. அப்படிதான் எனக்கு தோணுது. பெருசா sometimes I used to think நம்ம தினம் இதை பேசிட்டு இருக்கோம், இதில் பேசுறதுக்கு பெருசா ஒன்று இல்லை. I always remember 89. ரொம்ப நன்றி சார். பார்ப்போம். உங்க பிஸியான டைம்ல பேட்டிக்கு ரொம்ப நன்றி.